ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது புதிய மாற்றங்களானது காணப்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா ஏற்பட போகின்றதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா குரு, தனவுக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், அயன சைன போகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன் என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா எப்போ ஏற்படும் அப்படின்னா 9/6/2026 அன்று பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதேபோல் 14/6/2026 அன்று பார்த்திங்கன்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19/6/2026 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதிரி தாங்க கிரக நிலைகளானது இந்த ஜூன் மாதத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற கடகராசி அன்பர்களே, நீங்கள் மனசாட்சிக்கு பார்த்திங்கன்னா பயந்து நடக்கக்கூடியவர்கள். இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் அசதிகள் ஏற்படலாங்க. அதே போல் உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அதாவது கவலைகள், உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கவலைகளானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்படி தான் உங்களுடைய மனநிலையை சந்தோஷப்படுத்த நினைச்சாலுமே ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கவலைகள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செயல்களை செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்திங்கன்னா நன்றாக திட்டமிட்டு செயலாற்றுவதில் உங்களுக்கு பின்னடைவுகள் ஏற்படும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் நிறைய பின்னடைவுகள் பார்த்திங்கன்னா ஏற்படலாம். அதேபோல் உங்களுக்கு பக்தியில் நாட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படுவீர் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக பார்த்திங்கன்னா தெய்வ பக்திகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெய்வ பக்தியாகவே இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு சேர்க்கும். அதன் மூலமாக நிறைய நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா வளரும். அந்த ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெய்வத்தை நாடி செல்வீங்க. பக்தியில் அதிக கவனத்தை செலுத்தி நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வருவீங்க. அதே போல் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கவர்களுடன் பார்த்திங்கன்னா சில்லறை சண்டைகள் ஏற்படும். அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் உருவாகும். அது பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஸோ பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு சின்ன சண்டைகளால் உண்டாயிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே சண்டைகள்லாம் பெருசாக போடாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த கால சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களிடமே சின்ன சின்னதாக சண்டைகள் உண்டாகும். ஸோ பார்த்து பழகுங்க. பயணங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தடங்கல்கள் உங்களுக்கு உண்டாகும். அந்த பயணங்கள் தடங்கள் ஆகுது அப்படின்னா அந்த பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது கூட உங்களுக்கு நல்லது. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள். யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை பார்த்திங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக போராடி அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செய்து கொடுப்பீங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான சிக்கல்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரும். உங்களுக்கு பண வரவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா அமையுங்க. வாடிக்கையாளர்களுக்குமே உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. யாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கவனத்தோடு கொடுப்பது சிறந்தது. வாடிக்கையாளர்கள் மட்டும் கிடையாதுங்க, மற்றவர்களிடம் நம்மளுடைய உறவினர்களாகட்டும், இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் சக உறுப்பினர்களாகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட யாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாக்கை கொடுப்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல முறை யோசித்து பார்த்திங்கன்னா வாக்கு கொடுக்க வேண்டும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பளு இருப்பது போல் உணர்வீர்கள். அந்த வேலை பளுவினுடைய சுமைகள் காரணமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மன
கஷ்டங்கள்லாம் வந்து உண்டாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி வந்து வேலைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா குறை காணலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. கவனமாக இருப்பது தான் நல்லது. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்களில் குறையை வந்து கண்டு சொல்வாங்க. நீங்கள் என்னதான் சரியாக செய்தாலுமே அதில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் சாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறியாக வந்து உங்களை நிறையவே நுணுக்கமாக வந்து கவனிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வந்து டைம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் கூட அமையலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின வேலைகளை அன்றைய தினமே வந்து முடிச்சிடுங்க. பெண்டிங்லாம் வைக்க வேண்டாம். உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் செய்து கொள்வதுதான் உங்களுக்கு சிறந்தது. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளானது வரல. குடும்பத்தில் சில்லறை சண்டைகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளினுடைய படிப்பில் அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லதுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். பெண்களுக்கு காரியங்களில் பின்னடைவுகளானது ஏற்படலாம். மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகளானது ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. அதே போல அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்காரிய செயல்களை நீங்கள் செய்வீர்கள். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும், அதேபோல் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கடினமாக உழைத்தால் மட்டும்தான் துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி வகையெல்லாம் வந்து சூட முடியும். கடின உழைப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்காது. உங்களுடைய கடின உழைப்புகளை போட்டால் மட்டும்தான் அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி வகை சூட முடியும். ஸோ அதை மனதில் வைத்து வந்து பார்த்திங்கன்னா செயல்படுங்க. ஏனோ தானோன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ செஞ்சோம் என்னமோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க வேண்டாம். ஒரு முகப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளை நன்றாக செய்து முடிங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகளாக இருக்க, அதாவது ஒரு எஃபோர்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையினர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபோர்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய வேலைகளை செய்வது சிறந்தது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சக கலைஞர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே சகிப்புத்தன்மை எல்லாமே தான் இருக்கும். அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதனால வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. ஸோ அதனால் விட்டு கொடுத்து போவது சிறந்தது. மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கல்வியில் இருந்த மந்தமான போக்கானது வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதேபோல் உங்களுடைய புத்தக நோட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா இரவல் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தமான போக்கானது மாறும். அதே போல் புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது கவனங்கள் தேவை. எந்த புக்ஸை தரணும் எந்த புக்ஸ் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முறை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு கொடுப்பது சிறந்தது. பின்னாடி உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகங்கள் வந்து உதவக்கூடியதாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை நீங்கள் நாடி செல்லும்போது உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ன்றது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகாதுன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே அது உதவக்கூடியது தான். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செயல்படணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தைக்காரர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நண்பர்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸான ஒரு காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எல்லா வித வசதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. அதேபோல் தேடி போனதுமே தானாகவே வந்து சேரும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் பொருந்தும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அதேபோல் அறிவுத்திறன்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைத்துறையினர்களுக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனங்களானது தேவைப்படுது. லாபங்கள் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்குங்க. சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மறையும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரங்கள் உங்களுக்கு சிறு சிக்கல்கள் உண்டாகலாம். ஸோ கவனங்கள் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதாக வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாங்க. சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும். உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக உங்களுக்கு கிடைக்கலாம். மன தைரியத்தள வெற்றியை காண்பீர்கள். அதேபோல் அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பயணங்கள் செல்ல நேரலாங்க. மனதிற்கு வந்து பிடித்தவர்களை சந்திக்க நேரிடும். பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் மிகுந்த கவனங்களானது தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மன தைரியங்களானது உங்களுக்கு ஏற்படும். மதிப்புகளும் கூடும். தொழில் வியாபாரங்களானது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க. பாடங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள். சக மாணவர் நலனில் அக்கறையையும் நீங்கள் காட்டுவீர்கள். வீண் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் தேவையில்லாத பண விரயங்கள் ஆகலாம். காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் பரிகாரமாக கடகராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. மனக்குறைகளும் உங்களுக்கு நீங்கும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலையினுடைய கொத்து வச்சு வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவிலே முடிஞ்சிடும். மனக்குறைகள் தீர்ந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.